என்ன நண்பா எல்லாம் ரெடியா ஆரம்பிக்கலாமா? +2 ரிசல்ட் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. உங்களுடைய பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் மார்க் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் உடனே இன்ஜினியரிங் கட் ஆஃப் என்னன்னு பார்த்துருப்பீங்க. இன்ஜினியரிங் கட் ஆஃப் பார்த்தோன்னே எல்லாருக்கும் ஒரு பயம் வந்திருக்கும். ஐயோ நம்ம எடுத்த கட் ஆஃப் ரொம்ப கம்மியா இருக்கோ, நமக்கு பிடிச்ச காலேஜ் கிடைக்காம போயிருமோ, நமக்கு பிடிச்ச டிபார்ட்மெண்ட் கிடைக்காம போயிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இப்போ எல்லாருக்குமே வந்துருச்சு. ஏன்னா அவங்களுக்கு எடுத்த கட் ஆஃபே ரொம்ப கம்மியா இருக்க மாதிரி உங்களுக்கு தோணும். ஸோ ஏன் அப்படின்னா இங்க எல்லாருமே நிறைய பேர் எல்லாத்தையும் ஃபோன் அடிச்சு கேட்டா யாரை கேட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கெல்லாம் கவர்மெண்ட் கோட்டால சீட்டே கிடைக்காதுன்னு சொல்றாங்க. சில பேர் கிடைக்கும்னு சொல்றாங்க. யாரை தான் நம்புறதுன்னு தெரியாம மாணவர்களும் பெற்றோர்களும் ரொம்ப கவலையோட இருக்காங்க. அதனால உங்களுக்காக நம்மளுடைய சேனல்ல பல வீடியோக்கள் அப்டேட் பண்ணியிருக்கேன். குறிப்பா வந்து இந்த வருஷம் 2024 நீங்க ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல சேரணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ரொம்ப முக்கியமா இந்த 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு வெளியாகி மேக்ஸ்ல நிறைய சென்டம் வாங்கியிருக்காங்க, பிசிக்ஸ்லயும் வாங்கியிருக்காங்க, கெமிஸ்ட்ரிலையும் வாங்கியிருக்காங்க. இந்த வருஷம் லோ கட் ஆஃப் வரக்கூடிய மாணவர்கள் என்ன மாதிரி எல்லாம் முயற்சி பண்ணலாம், இவங்களுக்கு இருக்கக்கூடிய சான்சஸ் என்ன அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோ நம்ம தெளிவா பேச போறோம். நான் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஎஸ். மொதல் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா +2 ரிசல்ட் வெளியாகி நிறைய பேர் அவங்களுடைய மார்க்கெல்லாம் பார்த்துருப்பாங்க. ஆனால் இன்ஜினியரிங் படிக்க வந்தவங்க அவங்களுடைய கட் ஆஃபை பார்த்துருப்பாங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2587 சென்டம் வந்திருக்கு. கெமிஸ்ட்ரியில் 471 சென்டம் வந்திருக்கு. பிசிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 633 சென்டம் வந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா போன வருடத்தை காட்டிலும் மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் சென்டம்ங்கிறது ரொம்ப அதிகமாக வந்துருச்சு. ஐயோ மேக்ஸில் போன வருஷத்தோட சென்டம் அதிகமாக வந்துருச்சுன்னா அப்போ கட் ஆஃப் இந்த வருஷம் ரொம்ப உயருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பயப்பட வேணாம். யாரும் பயப்பட வேணாம். அதுக்கான சொல்யூஷனை நான் பின்னாடி சொல்றேன். இப்ப எல்லாருடைய கவலை என்னன்னா, நான் 150 கட் ஆஃப்க்கு கீழே வந்துட்டேன் சார், எனக்கெல்லாம் கவர்மெண்ட் கோட்டால சீட்டே கிடைக்காதா சார், நான் வந்து முன்னாடியே போய் வேற ஏதாவது காலேஜ்ல சேர்ந்துடலாமா சார், பயமா இருக்கு சார், கவர்மெண்ட் கோட்டாவுக்கு நான் வெயிட் பண்ண முடியுமா, என்னாலலாம் வெயிட் பண்ற லெவலுக்கு எனக்கு வந்து திறமை இல்லை சார், நாளைக்கு கிடைக்காம போச்சுன்னா நான் என்ன சார் பண்றது அப்படிங்கிற மாதிரி கேள்விகள்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. மாணவர்களும் பெற்றோர்களும் இப்ப வந்து ரொம்ப அமைதியா இருக்கணும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க இன்ஜினியரிங் சேரணும்னா ரெண்டு வகை இருக்கு. ஒன்னு கவர்மெண்ட் கோட்டா, இன்னொன்னு மேனேஜ்மெண்ட் கோட்டா. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம கவர்மெண்ட் கோட்டாவை பத்தி தான் நம்ம பெருசா பேசுவோம், அதை தான் நம்ம ஆதரிப்போம். ஏன்னா கவர்மெண்ட் கோட்டால போகும்போது நிறைய சலுகைகள் கிடைக்குது. மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம போகலாம், அது தப்பு கிடையாது. பட் ஆனா மேனேஜ்மெண்ட் கோட்டால நீங்க டாப் காலேஜ் எல்லாம் போகும்போது டொனேஷன் அதிகமா கேட்பாங்க. இன்னும் இந்த வருஷம் வேற மேக்ஸ்ல சென்டம் வந்துருச்சுன்னா நிறைய காலேஜுக்கு ரொம்ப கொழுப்பு அதிகமாயிரும். அதாவது 10 லட்சம் இருந்தா நீங்க வந்து காலேஜ் பக்கம் வாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க பெரிய பெரிய டாப் காலேஜ்ல எல்லாம். அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, அதாவது உங்களுடைய கட் ஆஃப் ரொம்ப சேஃபான கட் ஆஃப் தான் அப்படின்னு தெரிஞ்சுங்க. நம்ம வந்து 130 கட் ஆஃப்க்கு கீழே வந்தாலும் கவலையே பட வேண்டியது இல்லைங்க, யாருமே கவலைப்பட வேண்டியதில்லை. நம்ம சேனல்ல நிறைய பேருக்கு நம்ம நல்ல காலேஜே எடுத்து கொடுத்துருக்கோம். நீங்க உதாரணத்துக்கு இப்ப நீங்க ஒரு ஓசி கம்யூனிட்டியா இருப்பீங்க, ஓசி கம்யூனிட்டிக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. மற்றபடி நீங்க பிசி கம்யூனிட்டில நீங்க 120 110 எவ்வளவு கட் ஆஃபா இருந்தாலும் கவர்மெண்ட் கோட்டால போறவங்க வெயிட் பண்ணுவாங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டா இருக்கு, ஆனா வந்து பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல பல லட்சக்கணக்கில் டொனேஷன் கேட்கறாங்க, அங்கெல்லாம் போகாதீங்க. நிறைய போன் கால் வரும், எல்லாருக்குமே சீட்டு கிடைக்கும், அதை முத புரிஞ்சுக்குங்க. கவர்மெண்ட் கோட்டால நம்ம தமிழ்நாட்டுல 1,80,000 சீட் இருக்கு, அது நிரம்பவே மாட்டேங்குது. உங்களுக்கு அட்டானமஸ் என்னங்க, நல்ல காலேஜ்ல நல்ல டிபார்ட்மெண்ட் வேணுமான்னு கேட்குறீங்க. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 100க்கும் மேற்பட்ட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. அதுலலாம் நம்ம போயிடலாம், எப்படியாவது போயிடலாம். நம்ம சிஎஸ்சி எடுத்துட்டு போயிடலாம், இல்லாட்டி ஐடி எடுத்துட்டு போயிடலாம். நமக்கு பிடிச்ச டிபார்ட்மெண்ட் நமக்கு கிடைச்சிரும், கவலைப்பட வேணாம். அதுக்கு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இங்க சாய்ஸ் பில்லிங்கை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும். சாய்ஸ் பில்லிங் எப்படி பண்ணணும், காலேஜ் எப்படி நம்ம ஆர்டர் வச்சு நம்ம கவர்மெண்ட் கோட்டா வழியா போனா நமக்கு நிறைய சலுகைகள் கிடைக்குது. கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த 6ஆவதுல இருந்து 12ஆவது வரைக்கும் 7.5ல படிச்ச மாணவர்களுக்கு எல்லாம் முழுவதும் 4 வருஷம் ஃப்ரீயா படிக்கலாம். இதெல்லாம் யாருக்கு தெரியும், இதெல்லாம் யார் பேசுறா? அடித்தட்டு மக்கள். 6ஆவதுல இருந்து 12ஆவது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச மாணவர்கள் 4 வருஷம் இன்ஜினியரிங் படிக்கிறது ஃப்ரீ. அதனால வந்து பாத்தீங்கன்னா 130 கட் ஆஃப்க்கு மேல நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல 6ஆவதுல இருந்து 12ஆவது வரைக்கும் படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா 130 கட் ஆஃப்க்கு மேல இருந்தாவே உங்களுக்கு எல்லாருக்குமே அந்த 4 வருஷம் இலவச சீட்டு கிடைக்கும். அதனால மற்ற மாணவர்கள் யாருமே பயப்பட வேணாம். ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, உங்களுடைய குழந்தை நல்ல மார்க் தான் எடுத்திருக்காங்க, கவர்மெண்ட் கோட்டால போறதுக்கு அவங்களுக்கு தகுதி இருக்கு. அதனால கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இருந்தா நிறைய சலுகைகள் கிடைக்குது. நாளைக்கு போய் நம்ம லோன் வந்து ஈஸியா வாங்கலாம், நாளைக்கு நம்ம பிள்ளைய நம்ம ஈஸியா படிக்க வைக்கலாம் தெரிஞ்சுக்கங்க. அதனால கட் ஆஃப் ரொம்ப கம்மியாயிருச்சு, நம்ம இப்பவே போய் காலேஜ்ல சேரணும் அப்படின்னு நீங்க நம்பாதீங்க. நிறைய பேர் உங்களுக்கு போன் பண்ணுவாங்க, ட்ரஸ்ட்ல இருந்து சொல்லுவாங்க, அவங்க சொல்லுவாங்க, இவங்க சொல்லுவாங்க. இப்ப போறவங்க வரவங்க எல்லாம் உங்களுடைய சொந்தக்காரங்களே நிறைய சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கு எல்லாம் கிடைக்காதுங்க, நீங்க இப்பவே போய் முன்னாடி ஒரு புக் பண்ணி வச்சுங்க, ஒரு அட்மிஷன் போட்டு வச்சுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க பாருங்க, கவர்மெண்ட் கோட்டால நிறைய சீட் இருக்கும். ஆனா ஒரு பிரச்சனை என்னன்னா, இங்க கவர்மெண்ட் கோட்டா கவுன்சிலிங்க உடனே நடத்த மாட்டாங்க. நம்மளுடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கவுன்சிலிங் நடக்கிறது ஆகஸ்ட் மாசம். அது வரைக்கும் நம்மளால பொறுத்திருக்க முடியாது. நிறைய போன் கால் நம்மளுக்கு அட்டாக் பண்ணிட்டே இருப்பாங்க, போன் அடிப்பாங்க, நம்மள அப்படியே டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பாங்க, இன்சல்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படிங்கிற மாதிரி அடுத்த 3
3 மாசம் இந்த பிரச்சனை இருக்கு. ஸோ அதனால 2 வகை இருக்கு. உண்மையா கவர்மெண்ட் கோட்டாவுக்கு போறவங்க வெயிட் பண்ணுவாங்க, மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு போறவங்க முன்னாடியே போய் சேரலாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க எதுல போகணும், உங்களுக்கு எந்த மாதிரி வாய்ப்பு இருக்கு. நமக்கு தெரிஞ்ச கல்லூரிகள் நிறைய அட்டானமஸ் கல்லூரிகள் தமிழ்நாட்டில் நம்மளுடைய குழந்தைகள் நம்ம சேனலை பார்த்து போன வருஷம் போய் படிச்சுட்டு இருக்காங்க. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் நமக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கூகுள் ஃபார்ம் மாதிரி கொடுத்துருக்கோம். உங்களுடைய கட் ஆஃப் என்ன, உங்களுடைய ஊர் என்ன, நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ என்ன கட் ஆஃப் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத அதில் ஃபில்அப் பண்ணுங்க. நீங்க என்ன ஸ்கூல்ல படிச்சீங்க எல்லாத்தையும் ஃபில்அப் பண்ணுங்க. நான் உங்களுக்கு டைரக்டா சொல்றேன், முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லாத்தையும் பேச பார்க்குறேன். ஸோ அதனால கவலையே பட வேணாம். நம்ம வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கவுன்சிலிங்கை பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். இந்த சாய்ஸ் ஃபில்லிங் ட்ரிக்கை வச்சே நம்ம நல்ல காலேஜுக்கு போயிடலாங்க. 110 இப்போ உதாரணத்துக்கு பிசி கம்யூனிட்டியில 180 கட் ஆஃப்க்கு எந்த ஒரு காலேஜ் கிடைக்குதோ 110 இருக்கிறவங்களும் அங்க போக முடியும். அப்ப இந்த சாய்ஸ் ஃபில்லிங் ட்ரிக்கை பத்தி தெரிஞ்சுக்கணும், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். அதனால தயவு செய்து மாணவர்கள் கொஞ்சம் உங்க மாணவர்களும் பெற்றோர்களும் கொஞ்சம் பொறுமையா இருக்க வேண்டிய நேரம் அது. நீங்க காலேஜை நோக்கி போனீங்கன்னா முன்னாடியே புக் பண்ணி 10,000 ரூபாய் கொடுத்து புக் பண்ணீங்கன்னா அந்த பணத்தை ரிட்டர்ன் வாங்க முடியாது. கவர்மெண்ட் கோட்டால போனோம்னா எல்லாமே, நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டால போனா நீங்க கவர்மெண்ட் கோட்டால போனாலுமே எல்லாருக்குமே ஒரே டயத்துல தான் காலேஜ் ஆரம்பிப்பாங்க. உடனே எல்லாம் முன்னாடி எல்லாம் ஆரம்பிக்க மாட்டாங்க. அதனால நீங்க முன்னாடியே போய் சேர்ந்துட்டேன், நான் முன்னாடியே சேஃப் ஆயிட்டேன் அப்படின்லாம் கிடையாது. கவர்மெண்ட் கோட்டால 1,80,000 சீட் இருக்கு. அதை எடுத்து கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீங்க ஒரு நல்ல அட்டானமஸ் காலேஜ்ல கவர்மெண்ட் கோட்டாலேயே ஃபீஸ் கம்மியா, ரொம்ப லோவான ஃபீஸ்ல, ரொம்ப கம்மியான ஃபீஸ்ல நீங்க எதிர்பார்க்க முடியாத ஒரு கல்லூரியை நீங்க சிஎஸ்சியோ இல்ல ஏஐடிஎஸ்ஓ ஏஎம்எல்ஓ சைபர் செக்யூரிட்டியோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கோ எல்லாமே எடுத்து படிக்கலாம். சார் நான் 180க்கு கீழே கட் ஆஃப் வந்துட்டேன் சார், நான் நல்ல காலேஜுக்கு போகணும் சார், நான் டாப் மோஸ்ட் காலேஜ் டாப் 20 காலேஜுக்கு போகணும்னா நீங்க காலேஜை மட்டும் பார்த்தா போதும், டிபார்ட்மெண்ட்டை பார்க்க தேவையில்ல. அதனால உங்களுடைய கட் ஆஃப் வந்திருக்க கட் ஆஃப் என்னைய பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் சேஃப் தான். நானே ஒரு 90 கட் ஆஃப் எடுத்த மாணவன் தான். நானும் ஒரு நல்ல காலேஜுக்கு போனேன். உங்க எல்லாருக்கும் நல்ல காலேஜை ஏற்படுத்தி கொடுத்துருவேன். நீங்க வேணா என்னுடைய கவுன்சிலிங் லிஸ்ட்டை போய் பாருங்க. பழைய வீடியோலாம் 1008 வீடியோ போன வாட்டியெல்லாம் நம்ம சேனலை பார்த்து எத்தனையோ மாணவர்கள் 7.5 ரிசர்வேஷன்ல ஃப்ரீயா படிச்சிருக்காங்க. கவர்மெண்ட் கோட்டால அவங்க எதிர்பார்க்க முடியாத கல்லூரிகள் கிடைச்சிருக்கு. அதனால யாருமே ஒரி பண்ணிக்க தேவையில்ல, பயப்படாதீங்க. பக்கத்து வீட்டுல சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்கன்னு முன்னாடியே போய் காலேஜ்ல சேர்ந்தீங்கன்னா அது உங்களுக்கு தான் விபரீதமா போய் அமையும். மேனேஜ்மெண்ட் கோட்டால இந்த வருஷம்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த வருஷம் இந்த மேக்ஸ்ல வந்து சென்டம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குல்ல, கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதாவது 2587 பேர் வந்து மேக்ஸ்ல சென்டம் வாங்கியிருக்காங்கல்ல. இதனால ஒரு பயம் வந்துடும், மேக்ஸ்ல சென்டம் ரொம்ப அதிகமாயிருச்சு, மேக்ஸ் மார்க் அப்படியே இன்ஜினியரிங்ல நம்ம எடுத்துக்கிறோம், அப்ப மேக்ஸ்ல வந்து சென்டம் வந்து அதிகமானனால கட் ஆஃப் ரொம்ப அதிகமாயிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் வருதுல. பயப்பட தேவையில்லை. ஏன்னா எல்லா காலேஜ் பிரைவேட் காலேஜ்லயும் சீட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னா இப்ப சிஎஸ்சில 60 சீட் இருக்குன்னா 120 சீட்டா மாத்திட்டாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வருஷம் சீட்டோட இன்க்ரீஸ் அதிகமானனால மேனேஜ்மெண்ட் கோட்டாலலாம் உங்களுக்கு பணமே டொனேஷனே கொடுக்காம நிறைய காலேஜ் உங்களை கூப்பிடுவாங்க, ஓப்பனா கூப்பிடுவாங்க. நான் அதை தான் சொல்றேன். அதனால வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் கோட்டால போய் படிக்கிறது ரொம்ப சேஃப். நாளைக்கு நம்ம வந்து லோன் வாங்கலாம், நிறைய சலுகைகள் இருக்கு. இதுல எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கம்யூனிட்டி மாணவர்கள் தயவு செய்து யாரு சொல்றாங்கன்னு நம்பாதீங்க. எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கம்யூனிட்டி மாணவர்களுக்கு 50,000 ரூபாய் கவர்மெண்டே கொடுக்குறாங்க. யாரு கொடுப்பா? நம்புங்க, என்னைய நம்புங்க. நான் உண்மையை தான் சொல்றேன், பொய்யெல்லாம் சொல்லல. 50,000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஆனா இந்த மத்தவங்க சொல்லுவாங்க நான் உங்களுக்கு இலவசமா தரேன்னு. எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிக்கு கவர்மெண்டே 50,000 கொடுக்குது, ஆனா இவங்க ஏதோ கொடுக்குற மாதிரி அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த 150க்கு கீழே கட் ஆஃப்ல நீங்க வந்திருக்கீங்கனாலும் 110க்கு கீழே தான் சார் வந்திருக்கேன், நான் 90 தான் சார் வந்திருக்கேன், நான் 80 தான் சார் வந்திருக்கேன், யாரு வந்தாலும் நான் இருக்கேன் உங்களுக்கு. டோன்ட் வெரி, பி ஹாப்பி. எல்லாருக்குமே சொல்லுங்க இந்த தகவலை, எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. தயவு செய்து உங்களுடைய பக்கத்துல இருக்கக்கூடிய 4 பேரை நீங்க சேவ் பண்ணுங்க, கையை பிடிச்சி வச்சுட்டே கவர்மெண்ட் கோட்டாலே போலாம்டா, நல்ல காலேஜ் கிடைக்கும்டா. நம்ம வந்து உதாரணத்துக்கு இன்னைக்கு டிஎன்ஏ ரெஜிஸ்ட்ரேஷனே ஓப்பன் பண்ணிட்டாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் பண்ணி 1 மாசம் டைம் கொடுத்துருக்காங்க. ஜூன் 6ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்கு, அதுக்குள்ள ரெஜிஸ்டர் பண்ணலாம். ரெஜிஸ்டர் சம்பந்தமான வீடியோக்கள் வரப்போது, என்ன மாதிரி கட் ஆஃப்க்கு என்ன காலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறது வீடியோ வரப்போது, எது டாப் காலேஜ், நம்ம எப்படி போறது எல்லாத்தையும் பத்தி நான் உங்களுக்கு சொல்ல தான் போறேன். அதனால பேரண்ட்டும் ஸ்டூடெண்ட்ஸும் கட் ஆஃப் நமக்கு வந்திருக்க கட் ஆஃப் ரொம்ப கம்மின்னு நினைக்காதீங்க. நீங்க நல்ல கட் ஆஃப் தான். நீங்க வந்து பாத்தீங்கன்னா 150க்கு மேல வந்திருந்தீங்கன்னா எவன் சொல்றதையும் கேட்காதீங்க. எவன் சொல்றான் அவன் ஒரு திருட்டு பயலா தான் இருப்பான். 150 கட் ஆஃப்க்கு மேல இருந்து உங்களை எப்படியாவது வந்து 150 கட் ஆஃப்க்கு மேல வந்துட்டீங்கன்னா நீங்க ரொம்ப 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 சேஃப். ஆனா 100 to 150 இருந்தா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க வந்து சிஎஸ்சி தான் எடுக்கணும்னு இருக்கக்கூடாது. ஒரு பெரிய காலேஜ்ல, ஒரு அட்டானமஸ் காலேஜ், ஒரு பெரிய காலேஜ்னா சிஎஸ்சி இல்லையா ஏஐடிஎஸ், ஏஐடிஎஸ்ல ஏஎம்எல், இசி கூட படிக்கலாம், ட்ரிபிள் கூட படிக்கலாம், மெக்கானிக்கல் கூட படிக்கலாம். எனக்கு சிஎஸ்சி தான் சார் வேணும்னா நான் உதவி பண்றேன். நான் ஒன்றும் சொல்லலாம், நான் மேனேஜ்மெண்ட் கோட்டாவை போறவங்கள நான் தவறே சொல்ல மாட்டேன். ஏன்னா கவர்மெண்டே அதை தான் வச்சிருக்கு, மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் வச்சிருக்கு, கவர்மெண்ட் கோட்டாவும் வச்சிருக்கு. நீங்க எப்படி வேணா போகலாம். அதனால நான் வந்து பாத்தீங்கன்னா உண்மையா நம்பிக்கையா நம்மளை நம்பி கவர்மெண்ட் கோட்டா தான் சார் போறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இப்படி எல்லாரும் கீழே கமெண்ட்ல போடுறீங்க.
நான் வந்து உங்களுடைய கட் ஆஃபை போடுங்க, உங்களுடைய கம்யூனிட்டியை போடுங்க, நான் உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு நான் இருக்கேன். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன், எல்லாருக்கும் பண்ணுவேன். யாரும் பயப்பட வேணாம். நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஊக்கப்படுத்துங்க. டோன்ட் வரி, இன்ஜினியரிங் படிப்புங்கிறது 1,80,000 சீட் இருக்கு, நிரம்பவே நிரம்பாது. 7.5ல வேணா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட்டு கிடைக்கலன்னா பொதுவாக கிடைக்கும், எல்லாருக்குமே கிடைக்குமே. சீட்டு யாரு கிடைக்காதுன்னு சொன்னது? எல்லாருக்கும் கிடைக்கும். இதை தயவு செய்து ஷேர் பண்ண வேண்டியது உங்களுடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். அதனால இந்த வருஷம் கட் ஆஃப்ல பெரிய மாற்றங்கள் இருக்காது. நீங்க போய் உங்களுடைய கவுன்சிலிங்கோட அந்த வெப்சைட்ல டிஎன்ஏ வெப்சைட்ல பார்க்கலாம், எந்த உங்க காலேஜ் உங்க கட் ஆஃப்க்கு என்ன காலேஜ் கிடைக்கும்னு அதுல போட்டிருப்பாங்க. அதனால கட் ஆஃப் பெரிய லெவல்ல மாற போறது கிடையாது. சிபிஎஸ்சி ரிசல்ட் வெளியாக போது அவங்களுக்கு வரையில என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பார்ப்போம். அதனால நீங்க இந்த வாட்டி ஒரு 10 பேரை சேவ் பண்ணுங்க. நீங்க சேவ் பண்ணாதான் இந்த நம்ம தமிழ்நாட்டை அப்ப எப்ப யார் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு போயிட்டு இருக்காங்களா, பணம் இருக்கவங்க போவாங்க சார். நான் ஒன்றும் சொல்ல, பணம் இருக்கவங்க போவாங்க சார். பணம் இல்லாதவங்க என்ன சார் பண்ணுவாங்க? இந்த மாதிரி டிடிஜி சேனலை பார்த்து நல்லது சொல்லி நல்ல காலேஜை சேர்த்து விடுறவங்க தான் சார் பார்ப்பாங்க. ஏமாந்து போயிடாதீங்க சார், பணத்தை கொடுத்து ஏமாறாதீங்க சார். கல்வியில் இன்ஜினியரிங்லாம் நம்ம ரொம்ப கம்மியான படிப்பை படித்தாதான், ஒரு இடத்துல நம்ம கம்மியான பணம் கட்டி படித்தாதான் அதனுடைய அருமை தெரியும். ஒரு பொருளை காசு கொடுத்து வாங்கக்கூடாது. இன்னைக்கு நீட்டு நம்ம ஏதாவது வாங்க முடியுதா? ஒரு சீட்டு வாங்க முடியுதா நீட்டில்? இன்ஜினியரிங் சீட்டை நீங்கள் பணம் கொடுத்து வாங்கலாம். அதுதான் இங்கே தப்பாக இருக்குது. அதனால நான் சொல்கிறது என்னன்னா, வெயிட் பண்ணுங்க, நான் உங்களோட தான் இருக்க போகிறேன். இன்ஜினியரிங் ரெஜிஸ்ட்ரேஷனில் ஆரம்பித்து உங்களுக்கு காலேஜ் கிடைக்கிற வரைக்கும் எல்லா உதவிகளையும் உங்களுக்கு நான் பண்ண போகிறேன். வேறு எதுனா அந்த நம்பர் ஒன்று இருக்குது, நம்ம நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு உதவி பண்ணுவோம். தேங்க்யூ வெரி மச். பாய் பாய் டிடிஜிஸ். நன்றி, வணக்கம், பாய்.